ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மிக முக்கியமான தீர்ப்பு இன்றைய தினம் காலை 10 மணிக்கு வெளியானது. 12 மணிக்கு மேல தீர்ப்பின் முழு விவரம் வெளியாயிருக்கு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு. 9 பேருக்கும் 9 பேரும் குற்றவாளி. எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை அப்படின்ற ஒரு மிக முக்கியமான தீர்ப்ப நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் வாசிச்சிருக்காங்க. எல்லா தரப்பிலிருந்தும் பயங்கரமான வரவேற்பு அந்த தீர்ப்புக்கு இருக்கு. குறிப்பாக பெண்கள் தரப்பிலிருந்து நிறைய வரவேற்புகள் இருந்திருக்கு. தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு வழக்கு அப்படின்னு சொன்னா, அது பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து இருக்காது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இன்றைய தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? கடந்த காலங்கள்ல மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு கூட அது ஒரு மிக முக்கியமான காரணமாக அது இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நீங்க எப்படி பார்க்குறீங்க? முக்கியமான ஒரு நிகழ்வு தான் நீங்கள் சொன்னது போல. ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பு. யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. சட்டத்தின் மாட்சிமை கொண்டு மட்டுமே தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். சட்டத்தை போலீஸ் தான் கையில் எடுத்துக்கொள்வது, என்கவுண்டர் செய்வது போன்ற விஷயங்களால் சட்டத்தை நீதியை நிலைநாட்ட முடியாது என்பது தான் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடம் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு 2019 காலகட்டத்தில் தமிழ்நாட்டையே உலுக்கிய வழக்கு. நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு 2 மாதங்களுக்கு முன்பு தான் அது 2-3 மாதங்களுக்கு முன்பு 2019 ஜனவரி வாக்கில் தான் வெளியில் வருது. அதற்கு முன்பே சில ஆண்டுகள் அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி மாணவிகள் ஆசை வார்த்தைகளுக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு காம கும்பலால், சமூக விரோதிகளால் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு அதை வீடியோ எடுத்து மிரட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருந்தது. எப்படியோ வெடித்து செதறி வெளியில் வந்தது. முதல்ல அது இல்லைன்னு மறுத்த அரசு அதன் பிறகு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படுகிறது. சிபிஐ வழக்கை திறம்பட கையாண்டு இருக்கிறது. இந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்ததற்காக சிபிஐயை நாம் பாராட்ட வேண்டும் நிச்சயமாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி போலீஸோட அணுகுமுறைன்றது என்ன, மாநில காவல்துறையோட அணுகுமுறை என்பது பிடிக்கல, ஒருத்தனை பிடிக்கல, ப்ளஸ் அவன் தப்பு பண்ணியிருக்கான் அல்லது பண்ணியிருக்கதா சந்தேகப்படுறாங்க, பாலியல் குற்றவாளி அல்லது அவன் கொலை பண்ணுறான் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, தூக்கின்னு போய் என்கவுண்டர் பண்ண வேண்டியது. ஆம்ஸ்ட்ராங் கேஸ்லலாம் எத்தனை என்கவுண்டர் நடந்ததுன்னு தெரியும். போலீஸ் கஸ்டடியில் இருக்கவனை என்கவுண்டர் பண்ணக்கூடிய அட்டூழியம்லாம் இங்கே நடந்தது. ஒவ்வொரு என்கவுண்டரும் கஸ்டோடியல் டெத்தாக தான், மர்டராக தான் பதிவு பண்ணி விசாரிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஆனால் தமிழக காவல்துறைக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஏற்கனவே கைது செய்யப்பட்டு அவன் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்தவனை போலீஸ் கஸ்டடி எடுக்கும்போது கஸ்டோடியல் டெத்துனா இது என்கவுண்டர்னா அது கோல்ட் பிளட்டட் மர்டர், பச்சை படுகொலை அது. ஆனால் சிவில் சமூகத்துக்கும் கவலை இல்லை, எதிர்கட்சிகளுக்கும் கவலை இல்லை, அப்படியே வண்டி ஓடுது. அதாவது ஷார்ட் சர்க்கியூட். அதாவது குறுக்கு வழிப்பாதையில் நீதியை நிலைநாட்டக்கூடிய காரியத்தை காவல்துறை, பெரும்பாலும் மாநில காவல்துறை அதை செய்யுது, தமிழக காவல்துறையும் அதை செய்யுது. ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு அது நிறையாவே செய்கிறாங்க. ஆனால் சிபிஐ சாதாரணமாக அந்த மாதிரி செய்கிறதில்ல. அவங்க கூடிய வரைக்கும் சட்டத்தின் பார்ப்பட்டு தான் போகிறாங்க. சில வழக்குகளில் நீதி கிடைக்குது, சில வழக்குகளில் நீதி கிடைக்கல. ஆனால் கிடைக்கக்கூடிய நீதி எவர் லாஸ்டிங் ஜஸ்டிஸ்னுவாங்க. நீண்ட நாள் நீடிக்கக்கூடிய, நிரந்தரமாக நீடிக்கக்கூடிய நீதியாக இருக்கிறது. அதாவது இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு வழக்கில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பை நாம் எப்படி பார்க்க வேண்டும்னா கார்த்தி, சட்டத்தின் வழி மட்டுமே சென்று நீதியை இந்தியாவில் நிலைநாட்ட முடியும் என்பதற்கு இந்த தீர்ப்பு ஒரு சரியான சாட்சியாக இருக்கிறது. இல்லைனா வழக்கமாக என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த 9 பேரை மாட்டுறானா இல்லை 2 பேரை போட்டு தள்ளியிருப்பானுங்க என்கவுண்டரில். அவன் அடிச்சா நாங்கள் அடிச்சோன்னு, மிச்சம் 2 பேர் கை காலை உடச்சிருப்பானுங்க, மிச்சம் 3 பேரை மென்டல் ஆக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் சாதாரணமாக பப்ளிக் ப்ரெஷர் அதிகமாகுதுன்னா, பொதுமக்களுடைய ப்ரெஷர் அதிகமாகுதுன்னா காவல்துறையோட அணுகுமுறை என்பது இப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த 6 வருஷத்தில் கரெக்டாக 6 இயர்ஸ் ஆகுது. இந்த 6 இயர்ஸில் வழக்கம் மொல்லமாக நடத்தி, எவ்வளோ காலதாமதம் ஆனாலும் நடத்தி, நீதியின் முன்னால் அவர்களை நிறுத்தி, சட்டத்தின் முன்னால் நிறுத்தி நீதியை நிலைநாட்ட முடியும் என்பதை சிபிஐ நிலைநாட்டி இருக்கிறது. முழுக்க முழுக்க சிபிஐக்கு தான் வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும். குறுக்கு வழியில் போய் என்கவுண்டரில் போய் நீதி வாங்கிடலாம், குற்றம் சாட்டப்பட்டவர்களை கையை காலை உடச்சி தீர்ப்பு, அதாவது நீதியை நிலைநாட்டிடலாம் நினைக்கக்கூடிய காவல்துறையினருக்கு இது ஒரு பாடமாக இருக்கணும். பொதுமக்களுக்கும் இது இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் வேணும்னு கேட்குற புத்தி இருக்குல்ல, அவர்களும் இதை பார்த்து கற்றுக்கணும். எவ்வளவு தவறு செய்தாலும் சட்டத்தின் பார்ப்பட்டு மட்டுமே ஒருவன் தண்டிக்கப்பட முடியும். வேறு குறுக்கு வழிகளில் போனால் அது முதல்ல சட்டப்படியும் தவறு, ரெண்டாவது அது நிரந்தரமானதாகவும் இருக்காது. அது காவல்துறையை வெப்பனைஸ் பண்ணுறதா போய் முடியும். மற்ற இதில் பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது இது கூடிய சீக்கிரம் நடந்துருச்சுன்னே சொல்லலாம். இல்லை, அது டைம் ஃப்ரேம் நான் அது தவிர்க்க முடியாது. 6 இயர்ஸ் ஆயிருக்கு. 6 இயர்ஸ் ஆகிருக்கக்கூடாது, அதில் சந்தேகம் இல்லை. கண்டிப்பாக இது காலதாமதம் தான். 6 வருஷன்றது காலதாமதம் தான். பட் ஸ்டில் அவங்க சட்டத்தால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தீர்ப்பு
இப்போ அவர்கள் வந்து சாகும் வரையில் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்க லைஃப் சென்டென்ஸ் ஆன் டு தர் டெத். பட் அஃப்கோர்ஸ் இந்த தீர்ப்பு அவங்க மேல்முறையீட்டுக்கு போவாங்க, ஹைகோர்ட்டுக்கு போவாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. 14 இயர்ஸ் பொறுத்தவொடனே அதை உறுதிப்படுத்தப்பட்டால் கூட 14 ஆண்டுகள் பொறுத்து ரெவ்யூ வரும், 20 ஆண்டுகள் பொறுத்து ரெவ்யூ வரும். அதெல்லாம் வேற விஷயம். இன்றைக்கு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. சட்டத்தின் மாட்சிமைப்படி சட்ட வழியில் போய் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நம்ம இதில் முக்கியமாக கவனிக்கணும். ஓகே. இந்தியாவின் சட்டங்கள் ரொம்பவும் வலுவானவை தான். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல இருக்கவங்களுடைய சோம்பேறித்தனம், குறுக்கு புத்தி, லஞ்ச லாவண்யத்தில் ஈடுபடுறது, இதனால தான் வந்து மக்களுக்கு நீதி கிடைக்காம, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்காம போகுதே அல்லாமல் சட்டம் ஒழுங்காக தான் இருக்குது. சட்டத்தை அமுல்படுத்துபவர்களுடைய குறைபாடுகள் தான் மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கு தாமதமாவதற்கான காரணமாக இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். இது மிக முக்கியமான தீர்ப்பு அப்படின்றது நம்ம எல்லாராலையுமே சொல்லப்படுது. அப்படின்னா 2019 அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆட்சி நடந்துகிட்டு இருக்க காலகட்டம், ஜெயலலிதா அவர்கள் இறப்புக்கு பின். அதை வைத்து தான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் பெரிய அளவில் இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை ஒரு பெரிய போராட்டம், அது தினம் தினம் அதை பற்றின அப்டேட் அப்படின்ற விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் அது வந்து வழக்காகவே பதியப்பட்டு அதை பற்றி பேசக்கூடாது, பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் துணை சபாநாயகராக இருந்த பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் இந்த இதில் பேசப்படுறாரு, அவரை தொடர்பு படுத்தி பேசியதுன்னு சொல்லி வழக்குக்கு போய் அது வந்து அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்னெலாம் வருது. மிக முக்கியமாக இதை வந்து வித்து 2021 அதுவும் ஒரு காரணமாகவும் பேசப்படுது. அரசியல் ரீதியாக எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அரசியல் ரீதியாக இதை வச்சு ஒன்றும் அதிமுக பின்னாடி வேணலாம் நான் பார்க்க மாட்டேன். ஆனால் அங்கே ஜெயிச்சாங்க, அவங்க ஜெயிச்சாங்க. இன்ஃபேக்ட் அதிமுக அங்கே ஜெயிக்குது. ஆனால் இது அதிமுகவுக்கு எதிராக திமுக மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தியது. இந்த பொலிட்டிக்கல் வெப்பனாக ஸ்டாலின் பயன்படுத்தினார். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த சாமர்த்தியம் அதிமுக இன்னைக்கு இல்லைன்றதான் நம்மளுடைய குற்றச்சாட்டை ஒழிய, அன்னைக்கு 2019 எடப்பாடி அரசாங்கத்துக்கு எதிராக ஸ்டாலின் இந்த பிரச்சனையை பொலிட்டிக்கலாக ஒரு வெப்பனாக அரசியல் ரீதியாக ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினதில் எந்த தவறும் கிடையாதுன்றது தான் என்னுடைய பாயிண்ட். 2019 என்பது முக்கியமான காலகட்டம். ஏப்ரல் மேலே மக்களவைத் தேர்தல்கள், ஜனவரி பிப்ரவரியில் இது வெடிச்சு செதறுது. அதை வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு இதை வந்து பெரிய அளவில் திமுக யூஸ் பண்ணிச்சு. அதுக்கு பிறகு 2019 21 வரைக்கும் இதை பெரிய அளவில் யூஸ் பண்ணாங்க. கொரோனா காலத்தில் கூட, சமீபத்தில் கூட சட்டசபையில் அதை பயன்படுத்துனாங்க. அதை வந்து ஒரு வெப்பனா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களான சன் டிவி, தினகரன் இதை வச்சுக்கிட்டு, ப்ளஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எப்பயுமே திமுக கண்ட்ரோலில் தான் இருந்தது. எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இந்த பிரச்சனையை வந்து ஊதி பெருசாக்கி, இது பெருசாக்க வேண்டிய பிரச்சனை தான். இதை பயன்படுத்தி இதோட அரசியல் லாபத்தை அதிமுக அறுவடை பண்ணுச்சு. 19 அறுவடை பண்ணுச்சு, 21 அறுவடை பண்ணுச்சு. ஆனால் அந்த இடத்துல பொள்ளாச்சி ஜெயராமன் தான் ஜெயிச்சார். அதிமுகன்ற கட்சியை வந்து அதில் இன்வால்வ் பண்ணுறதுக்கு திமுகவும் ஸ்டாலினும் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. இத்தகைய காமுக செயல்களில், இத்தகைய கயவர்களுடைய செயல்களில் எந்த கட்சியும் நேரடியாக ஈடுபடாது. கட்சியில் இருக்கக்கூடிய சில கயவர்கள் ஈடுபடலாமே ஒழிய ஒரு கட்சி இந்த காரியத்தை செய்யாது. ஆனால் அரசியல் ரீதியாக இது அதிமுகவுக்கு எதிரான பிரச்சாரமாக திமுக பயன்படுத்தியது. அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றது. இன்னைக்கு அந்த சாமர்த்தியம் திமுக இல்லைன்றது தான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா மற்ற இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்காக பார்க்கப்படுது. எப்போவுமே அதிமுக என்றால் பொள்ளாச்சி சம்பவம், சாத்தான்குளம் சம்பவம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு சிபிஐ வழக்காகவும், சிபிஐக்கு ஒரு வெற்றின்னு கூட நம்ம இதை சொல்கிறோம். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய பல சம்பவங்களுக்கு சிபிஐ இருக்கக்கூடாது, சிபிஐட்ட போக வேணான்னு சொல்லி இந்த அரசு சொல்கிறது எப்படி? இரட்டை நிலைப்பாடு திமுகவின் இரட்டை நாக்கு தான் இதற்கு காரணம். இன்ஃபேக்ட் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட பிறகு சிபிஐ விசாரணை வேணும்னா மாநில அரசு கொடுத்துருந்த அந்த ஜெனரல் ஆக்சன்ட்னு, சிபிஐ வந்து நேரடியாக எந்த வழக்கையும் எடுக்க முடியாது, மாநில அரசோட ஒப்புதல் இல்லாமல் எடுக்க முடியாது. அன்லஸ் கோர்ட் உத்தரவு போடணும், ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ. நேரடியாக மாநில அரசு உத்தரவு இல்லாமல் சிபிஐ விசாரணையை எங்கேயும் மேற்கொள்ள முடியாது. பொதுவாக அந்த அனுமதியை கொடுத்து வச்சிருக்கும் சிபிஐ. செந்தில் பாலாஜி கைது 2023 ஜூன் மாதம் நடந்த பிறகு அந்த ஜெனரல் ஆக்சன்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஜெனரல் கன்சன்ட்டையே வந்து அவர்கள் வந்து வாபஸ் வாங்கி விட்டார்கள். யார்? மாநில அரசு வாபஸ் வாங்கி விட்டது. அவர்களுக்கு அந்த அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதே மாதிரி அண்ணா நகர் இன்சிடெண்ட்டில் நம்ம பார்த்தோம். அந்த பாலியல் வன்புணர்வு காணப்பட்ட சின்ன குழந்தைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டப்போ அதை எதிர்த்து அப்பீலுக்கு போனாங்க. அது எவ்வளோ ஒரு கேவலமான காரியம். பொள்ளாச்சி விஷயத்தில் வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் பெண்களின் பாதுகாவலனாக தன்னை காட்டிக்கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா நகர் இன்சிடெண்ட்டில் ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டிருக்கிறாள், பச்சையாக தெரியுது. இத்தனைக்கும் அந்த காரியத்தில் அந்த லேடி இன்ஸ்பெக்டரோட கூட்டு சேர்ந்து பண்ணவன் ஒரு அதிமுககாரன். ஒரு திமுககாரன் பண்ணியிருந்தானா கூட 1% லாஜிக் உண்டு, அப்பயும் தப்பு. 1% லாஜிக் உண்டு. கட்சிக்காரனை காப்பாற்ற போறீங்க, போலீஸை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போறீங்க?
அங்கே என்னாச்சு, சிபிஐ விசாரணைனா பல ஆண்டுகள், இந்த மாதிரி 6 வருஷம் ஆகும்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு அந்த இன்ஸ்பெக்டரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. சிபிஐ விசாரணை எதிர்த்து எதுக்காக திமுக வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு? பொள்ளாச்சிக்கு ஒரு நியாயம், அண்ணா நகர் சிறுமிக்கு ஒரு நியாயமா? அதே மாதிரி வேங்கவேல் இன்சிடென்ட்டுக்கு எதுக்கு சிபிஐக்கு ஒத்துக்க மாட்டேன்றீங்க? கொடுத்துட்டு போக வேண்டியதானே? உங்களுக்கு மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லைல்ல. இது இரட்டை நிலைப்பாடு. இதில் என்ன பிரச்சனைனா, பொள்ளாச்சி இன்சிடென்ட்ல திமுக வந்து அக்ரஸிவா எதிர்கட்சியா செயல்பட்டது. அது அவங்களோட கடமை, அது அவங்களோட உரிமை. திமுகவை, ஸ்டாலினை நம்ம உண்மையிலேயே எவ்வளோ வேணா பாராட்டினா அது தகும். ஆனால் அதில் 10ல் 1 பங்கு சாமர்த்தியம் கூட இந்த அண்ணா திமுக இல்லையே. இப்போ பிரச்சனையே அதுதானே. தமிழ்நாட்டோட சாபக்கேடு எதிர்கட்சியே இல்லாமல் இருப்பது. நாம் பலமுறை பேசியிருக்கோம்ல. ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எடப்பாடி இருந்த மாதிரி. ஆனால் எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி தமிழ்நாட்டோட சாபக்கேடு எதிர்கட்சி பலவீனமாக இருப்பது. ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். இந்திய வரலாறில், தமிழ்நாடு வரலாறுலேயே, சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாடு வரலாறுலேயே ஸ்டாலின் மாதிரி, முக ஸ்டாலின் மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர் யாருமே இல்லை. ஏன் தெரியுமா? அவருக்கு எதிர்கட்சியே இல்லை. காவல்துறை அத்துமீறல்கள் எவ்வளோ நடந்தாலும், எத்தனை உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து கடுமையான கண்டனங்களை காவல்துறைக்கு தெரிவித்தாலும் அதற்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய முதலமைச்சர் சிறிதும் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. சிபிஐ விசாரணை வேணும்னா எதுக்கு சார் நீங்கள் அப்பீலுக்கு போகிறீங்க? உங்களுக்கு யாரை காப்பாற்று நீங்கள் அப்பீலுக்கு போகிறீங்க? சிபிஐ விசாரிக்கட்டுமே. என்ன தப்பு? ஞானசேகரன் கேஸ், அண்ணா நகர் கேஸ், 3 ஜர்னலிஸ்ட் ஃபோனை வாங்கி பிடுங்க தெரியுது உங்களால். அதுக்கு பிறகு பெரிய போராட்டம் நடத்தி தான் அதை வாங்க முடியுது. கடைசியில் அந்த கேஸ் என்ன ஆச்சு? யார் அந்த சார்ன்றது இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அது ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு, அது ஹைகோர்ட் போட்டது, அது வேறு விஷயம். நான் என்ன சொன்னேன், அண்ணா நகர் பாலிய அந்த பெண் குழந்தையோட விஷயம், வேங்கை வயல், இதிலெல்லாம் நீங்கள் சிபிஐ விசாரணை கொடுத்துட்டு போக வேண்டியதானே. எதுக்காக நீங்கள் வந்து கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்டை சிலிண்டர் பிளாஸ்ட் தானே உருட்டின்னு இருக்கீங்க இன்ன வரைக்கும்? சிலிண்டர் வெடித்தாலும் குண்டு வெடித்தாலும் வெடிப்புனா வெடிப்பு தான். இன்ன வரைக்கும் சிலிண்டர் வெடிப்புன்னு தானே உருட்டுறீங்க. தெளிவாக என்ஐஏ சார்ஜ் ஷீட்டில் சொல்கிறான், இட்ஸ் டெரர் அட்டாக்னு. எதுக்கு? யாரை காப்பாற்றுறதுக்கு அது சிலிண்டர் வெடிப்பு? நீங்கள் இன்றைக்கி இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நீங்கள் எப்போ மாட்டுவீங்கன்னு பார்த்துட்ருக்கான். எதற்காக இத்தகைய ஒரு அணுகுமுறை? ஆகவே பொள்ளாச்சி பாலியல் வன்முறை தீர்ப்பிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா, சட்டத்தின் மாட்சிமை கொண்டு மட்டுமே நம்மால் நீதியை நிலைநாட்ட முடியும். 1. 2வது, அன்றைக்கு இத்தகைய துன்பங்கள், இத்தகைய சம்பவங்கள் நடக்கும்போது நீதிக்காக போராடுவதற்காக நடுத்தருவுக்கு வந்த திமுக இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு சிபிஐயை தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி விட்டது ஏன்? எதற்காக சிபிஐயை தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் விரட்டி விட்டீர்கள்? நீங்கள் உத்தமர்கள் என்றால் சிபிஐக்கான அனுமதியை அப்படியே தானே வைத்திருக்க வேண்டும். செந்தில் பாலாஜி என்ன உங்களுக்கு வந்து அவர் எந்த தவறுமே செய்யலையா? உச்சநீதிமன்றத்தில் மிக கடுமையான கண்டனங்களுக்கு பிறகு தானே அவர் பதவி விலகிறார். இந்த அரசுக்கு எவ்வளவு இழுக்கு, அது எவ்வளவு அவமானம். ஒரு செந்தில் பாலாஜிக்காக ஒட்டுமொத்த அரசாங்கத்தோட கண்ணியத்தையே நீங்கள் காவு கொடுத்தீர்கள். ஆகவே இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பேசணும். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு ஒரு கிளாசிக் கேஸுங்க. நீதி தாமதமாகும், ஆனால் நிச்சயம் கிடைக்கும். மாறா நீங்கள் என்கவுண்டர்ஸ் மூலமாக நாங்கள் போட்டு தள்ளுவோன்னு போனீங்கன்னா அது வந்து காலப்போக்கில் வந்து இந்த அரசாங்கத்துக்கு பெருத்த பின்னடைவை ஏற்படுத்தும், காவல்துறைக்கு பெருத்த பின்னடைவை ஏற்படுத்தும். சரியாக மாட்டினாங்கன்னா குஜராத்தில் வந்து மோடி பீரியடில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் 6 வருஷத்துக்கு மேலே சிறையில் இருந்தாங்க. ராங் என்கவுண்டர்ஸ், போலி என்கவுண்டர்கள், வன்சாரா, பாண்டியன் போன்ற தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள். ஸோ அதெல்லாம் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து நிச்சயமாக தமிழ்நாடு காவல்துறையுடைய அந்த போக்கு என்பது ரொம்ப ரொம்ப தவறானது. மாநில அரசோ காவல்துறை முதலமைச்சரோ அது குறித்து சிறிதும் கண்டுகொள்ளவில்லை. போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறவன கஸ்டோடியல் டெத் பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து கோல்ட் பிளட்டட் மர்டருங்க. சுப்ரீம் கோர்ட் வார்த்தைப்படி இதைத்தான் வந்து உயர்நீதிமன்றம் சொல்லுது. உங்கள் இஷ்டத்துக்கு கையில் சட்டத்தை எடுக்காதீங்கன்னு ஒரு ஜட்ஜி சொல்கிறாரு. தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் கேஸில் சிலர் கொல்லப்படும் பொழுது. அதன் பிறகு வந்து மனித உரிமை அமைப்புகள், நம்ம ஹென்ரி திப்பேங், தோழர் தியாகு, இவர்களெல்லாம் வந்து அது குறித்த ஒரு ஆய்வறிக்கைகளை சமீபத்தில் சென்னை பிரஸ் கிளப்பில் வெளியிட்டு பேசும்போது கூட இது ரொம்ப ஆபத்தான போக்கு, என்கவுண்டர் கில்லிங்ஸ் தமிழ்நாட்டில் அதிகரிப்பது நல்லதல்லன்னுலாம் சொன்னாங்க. பொள்ளாச்சி பாலியல் வன்முறை வழக்கிலிருந்து நாம் கற்க வேண்டிய பாடம், குறுக்கு வழி மூலம் நீதியை நிலைநாட்ட முடியாது. சட்டத்தின்படி மட்டுமே தான் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த பாடத்தை தான் தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு சிபிஐக்கு ஆதரவாக களமிறங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இரட்டை நிலைப்பாடு கொண்டு சிபிஐயை தமிழகத்திலிருந்து விரட்டி விட்டிருப்பது என்பது வெட்கக்கேடானது. மாநில அரசு தன்னுடைய போக்கை திருத்திக் கொள்ள வேண்டும். அப்போ திமுகவுக்கு 2 இது சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்போ 2019 இருந்த திமுகவுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ உள்ள திமுகவுக்கு என்ன சொல்ல? ஆமாங்க, அன்னைக்கு எதிர்கட்சியாக அவங்க செயல்பட்டாங்க. அது கண்டிப்பாக அது வாழ்த்துக்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது.
இன்னைக்கு அவங்க வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுடைய செயல்பாடுகள், குறிப்பாக காவல்துறையை பொறுத்தவரையில் முதலமைச்சர் ஸ்டாலினின் அணுகுமுறை, இந்த துறையையும் அவர் கையில் வைத்திருக்கிறார் என்பதை வைத்து பார்க்கும்போது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது, வேதனையை தான் கொடுக்கிறது. இது இரட்டை நிலைப்பாடு, திமுகவின் இரட்டை நிலைப்பாடு. பொள்ளாச்சி சம்பவத்தை வெளியில கொண்டு வந்து போராடி சிபிஐ வழக்கு வரைக்கும் கொண்டு போய் இன்னைக்கு இந்த தீர்ப்பு கிடைப்பதற்கு பாடுபட்ட திமுக பாராட்டுக்குரியது. ஏன்னா இவங்க போட்ட வித்துல தான் அன்னைக்கு வந்தது. ஆனா இன்னைக்கு இவங்க ஆட்சியில வந்து பல விஷயங்கள் உள்ள அமுக்கப்படுகின்றன. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து கவனிக்கப்படாமல் போகின்றன. காவல்துறை அத்துமீறல்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது இவங்க ஃப்ரீ ஹேண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஜெயலலிதா பீரியடில் எப்படி இருந்ததோ அப்படி தான் இது இருக்குது. மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமா அவர்கள் 2021 ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றி ஹிந்து தமிழ் பேப்பரில் எழுதின கட்டுரை தான். கலைஞரின் அன்பு மகன், ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசு. காவல்துறையை ஜெயலலிதா கையில் வைத்திருந்தது போல முதலமைச்சர் வைத்திருப்பது என்பது மிகுந்த ஒரு கவலைக்குரிய, வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். நீங்கள் காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுக்கணும், ஆனால் காவல்துறை சட்டத்துக்கு உட்பட்டு மட்டுமே நடக்கிறது என்பதை முதலமைச்சர் என்ஷூர் செய்யணும். துரதிருஷ்டவசமாக முதலமைச்சர் அதை என்ஷூர் செய்யலை. விமர்சனத்துக்கு இந்த கவர்மெண்ட்டில் இடம் இல்லையாங்க. மொத்தமாக எல்லாரும் போய் பாராட்டி தள்ளுறான், இல்லை ஆலோசனை சொல்கிறான். இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் கடந்த மாதம் 6ஆம் தேதி இந்த கவர்மெண்ட்டோட 4ஆம் ஆண்டு நிறைவை ஒட்டி 5ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைப்பதை ஒற்றி முக்கியமான பத்திரிகை ஆசிரியர்கள், பத்திரிகை அதிபர்கள் எல்லாம் அழைத்து கலைவணரங்கத்தில் பேசினார். 5 துறை, 5 அமைச்சர்கள், தங்கம் தென்னரசு, பிடிஆர், நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இப்போ டிஆர்பி ராஜா, அன்பில் மகேஷ், இவங்கெல்லாம் வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அவங்க துறையில் என்ன செஞ்சுருக்காங்க, என்ன செய்ய போகிறாங்கன்றதெல்லாம் காமிச்சிருக்காங்க. நல்லது, பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் கேள்வி பதிலுக்கு இடமே இல்லையாங்க. கொஸ்டின் ஆன்சர் செஷன் இல்லை, ப்ரெஸ் மீட்டே இல்லைங்க. மாறா வந்தவங்களெல்லாம் நீங்கள் ஆலோசனை சொல்லுன்றாங்களாம். ஆலோசனை சொல்கிறது மீடியாவோட வேலை கிடையாது. கேள்வி கேட்குறது தான் மீடியாவோட வேலை. வெளிப்படையாக சொல்கிறோம். இந்த குறைந்தபட்ச புரிதல் கூட கவர்மெண்ட்டுக்கு இல்லை. மோடி அங்கே மன் கி பாத்னா இங்கேயும் மன் கி பாத். அதாவது இது எந்த மாதிரியான மன் கி பாத்னா, ஒன்று முதலமைச்சர் பேசினாலும் அவர் ஒரு வீடியோ போடுவார் ட்விட்டரில், சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. அல்லது மீடியா பர்சன்ஸை கூப்பிட்டு முதலமைச்சர் பேசுகிறாரு, அரசு பேசுதுன்னா அங்கேயும் கேள்வி பதிலாம் கிடையாது. நீங்கள் ஆலோசனை சொல்லலாம். புரியுதா? முதலமைச்சர் பேசினாலும் அது ஒரு வழிப்பாதை, பத்திரிகையாளர்கள் பேசினாலும் அது ஒரு வழிப்பாதை. இது என்னங்க கவர்மெண்ட் அப்படின்னா? அவர் தான் சொல்றாரு சார், விமர்சனம் பண்றது இல்லைங்க. விமர்சனம் பண்றதை நான் ஏத்துக்கிறேன்றது அது ஒண்ணு. நீங்க பாராட்டுறது நீங்க ரொம்ப இதுவா பண்றீங்க, விமர்சனம் நிறைய வைக்கிறீங்க, ஆனா பாராட்ட ரொம்ப கம்மியா பண்றீங்க. கொஞ்சம் பாராட்டுறது மீடியாவோட வேலையே இல்லைங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. முதல்ல பாராட்டுறது மீடியாவோட வேலை இல்லை, குறை காண்பது மட்டும்தான் மீடியாவோட வேலை. எல்லா கவர்மெண்ட்லையும் இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, பாராட்டுன்றது இயல்பா வரணும். பாராட்டுன்றது வேண்டி கேட்டு விரும்பி பெறுவது அல்ல. ரெண்டாவது விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆலோசனை சொல்றது மீடியாவோட வேலை இல்லை. 300 ஜேர்னலிஸ்ட்டை கூப்பிட்டு நீங்க பேசுறீங்க கலைவாணரங்கத்தில். பேசிக்கான விஷயம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். ஏன் எந்த ஜேர்னலிஸ்ட்டுமே அதை வலியுறுத்தலை? எல்லாரும் நண்பர்கள் தான், நான் பர்சனலாக யாரையும் சொல்லலை. எவ்ரிபடி இஸ் மை ஃப்ரெண்ட், எவ்ரி ஒன் இஸ் மை ஃப்ரெண்ட். எனக்கு அதில் தனிப்பட்ட முறையில் யார் மேலேயும் வருத்தமோ காழ்ப்புணர்ச்சி எதுவுமே கிடையாது. எல்லாரும் நண்பர்கள் தான். ஏன் இவங்க யாருமே வந்து இப்போ கொஸ்டின் ஆன்சர் செஷன் வேணும்னு கேட்கல? ஏங்க மற்ற ஸ்டேட்லலாம் வந்து 4 ஆண்டு முடிந்து 5ஆம் ஆண்டு அடி எடுத்து வைக்கிறாங்கன்னா முதலமைச்சர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்ரஸ் பண்ணுவாருங்க. என்ன வேணால் கேளுங்க, பதில் சொல்கிறோம். ஏன்னா பல விஷயங்கள் முதலமைச்சர் காதுக்கு போகிறதே இல்லைங்க. அதிகாரிகள் மறைக்கிறார்கள், உறுதியாக நான் சொல்வேன். இல்ல நீங்க சொன்ன விஷயத்துல அங்க பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் நடந்ததா சொல்லி அது சம்பந்தமாகவும் கேள்வி பதில் இல்லை. அதுலயே இவ்வளவு நடந்திருக்கான்னு இந்த சைட்ல இருந்து கேள்விகள் வந்ததாகவும். அது கரெக்டுங்க. அது எல்லா கவர்மெண்ட்லையும் இருக்கக்கூடியதுங்க. ஜெயலலிதா பேசினாங்க, நாங்கள் செஞ்ச சாதனைகளை பேசுவதற்கு. அந்த அம்மா 4ஆவது ஆண்டு முடிச்சு 5ஆவது வரல என்னமோ பேசும்போது அந்த அம்மா சொன்னாங்க. அல்லது 2 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருஷம் ஆரம்பிக்கும் போது நான் நினைக்கிறேன், உடல்நலம் குன்ற ஆரம்பித்த பீரியடில் அந்த அம்மா பேசின ஒரு வார்த்தை, நாங்கள் செய்த சாதனைகளை நாங்களே தான் முறியடிக்க முடியும். இவ்வளவு சாதனைகளை ஒவ்வொரு துறையிலும் நாங்கள் இவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறோம். எல்லா கவர்மெண்ட்டும் சாதனையை பண்ணியிருக்கு. ஸ்டாலின் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, ஜெயலலிதா கவர்மெண்ட்டும் பண்ணியிருக்கு, கருணாநிதி கவர்மெண்ட்டும் பண்ணியிருக்கு, எம்ஜிஆர் கவர்மெண்ட்டும் பண்ணியிருக்கு, எடப்பாடி கவர்மெண்ட்டும் பண்ணியிருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்கீம்ஸுங்க, ஆன்கோயிங் ஸ்கீம்ஸுங்க, போய்கிட்டே இருக்குங்க. இதை பார்த்து ஒருத்தன் வேப்படையினானா அவன் ஜேர்னலிஸ்டே இல்லை. சில பத்திரிகையாளர்கள் அப்படி சொன்னதான் நான் கேள்விப்பட்டேன். அவன் புத்தி இல்லை. உனக்கு ஃபங்க்ஷனிங் ஆஃப் கவர்மெண்ட்டை என்னன்னு தெரியல. உனக்கு பட்ஜெட் பேப்பர்ஸ் பார்த்தாலே தெரியும் இவ்வளோ பண்ணுது. எல்லா கவர்மெண்ட்டும் நல்லது பண்ணுது, இந்த கவர்மெண்ட் இல்லை. எல்லா கவர்மெண்ட்டும் நல்லது பண்ணுது, இந்த கவர்மெண்ட்டும் நல்லது பண்ணுது. 5 மினிஸ்ட்ரியிலேருந்து, டிபார்ட்மெண்ட்லேருந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்ட். உனக்கு தெரியாத திட்டங்கள்லாம் அதில் வருது. உடனே ஐயோ எனக்கு இவ்வளோ இல்லையே, எனக்கு தெரியலையானா உனக்கு புத்தி இல்லை, நீ தெரியல, நீ பேப்பரை ஒழுங்காக படிக்கல, பாலிசி நோட்டை ஒழுங்காக படிக்கல, கவர்மெண்ட் வெப்சைட்டை ஒழுங்காக பார்க்கல, அதனால் உனக்கு தெரியல. இது ஒன்றும் புதுசு இல்லை, இது அவன் வேலை. 5 மந்திரிகளுக்கும் இது அவங்க வேலை, அவங்க வேலையை செய்கிறாங்க. சரி, 5 மந்திரியும் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு காமிச்சான்ல, அவங்கள கேள்வி கேட்குற வாய்ப்பு உங்களுக்கு இந்த அரசு கொடுத்துதா?
அப்புறம் அது என்ன மீட்டிங்? அது என்ன மீட்டிங்? அது ஒரு வழி பாதையாக இருப்பது மன் கி பாத்துக்கும் இதுக்கும் என்னங்க வித்தியாசம்? கலைவாணரங்கத்தில் நடந்த ஃபங்க்ஷனுக்கும். மீடியா முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் 4 ஆண்டு முடிந்த பிறகு கேள்விகளால் துளைத்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை ஒரு அரசு மறுக்கிறது என்றால் அந்த அரசு பலவீனமாக இருக்கிறது, மீடியாவை பார்த்து பயப்படுதுன்னு அர்த்தம். மோடிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? எதுக்கு இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்? பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஒரு வழி பாதைங்க. அதில் கேள்வியாக நான் கேட்க முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்? அதை நான் வீட்டிலேருந்தே பார்த்துக்கலாம், இல்லை ஆஃபீஸ்லேருந்தே பார்த்துக்கலாமே. அங்கே போய் மீட் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருவழி பாதை அது இல்லையா? போகிறது, பார்க்கறது, சாப்பிட்றது, கொடுக்குற கிஃப்ட்டை வாங்கிட்டு வரதுக்கு நீ போறியாங்க? அப்போ நீ உன் கடமையை செய்யலை. அதிகாரத்தில் இருக்கவனை கேள்வி கேட்குறவன் தாங்க மீடியா பர்சன். அதிகாரத்தில் இருக்கவனுக்கு சொரிஞ்சு விடுறதோ ஆலோசனை சொல்கிறதோ மீடியா பர்சனோட வேலை கிடையாது. ஒவ்வொரு அரசும் அதான் எதிர்பார்க்கும். நீ ஈல்டாகக்கூடாது. ஏங்க 4 ஆண்டு முடிஞ்சு 5ஆவது ஆண்டில் ஒரு அரசு அடி எடுத்து வைக்குதுன்னா அது ஒரு சாதனை தாங்க, மாற்று கருத்துக்கு இல்லைங்க. நல்லதும் நடந்திருக்கு இந்த கவர்மெண்ட்டில், கெட்டதும் நடந்திருக்குங்க. இந்த கவர்மெண்ட் மோசமான கவர்மெண்ட்லாம் நான் சொல்லலை, கண்டிப்பாக சொல்லலை. மக்கள் அடுத்த வருஷம் தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. நல்லதும் கெட்டதும் கலந்த கவர்மெண்ட் தான் இந்த கவர்மெண்ட், லைக் எனி அதர் கவர்மெண்ட். ஆனால் 4 ஆண்டு முடிந்த 5ஆவது ஆண்டுல அடி எடுத்து வைக்கும்போது அரசாங்கத்தை கேள்வி கணைகளால் துளைக்கக்கூடிய வாய்ப்பை அரசு உங்களுக்கு மறுக்குது. அதை எதிர்த்து நீங்கள் ஒருத்தனும் வாய் திறக்க மாட்டேன்றீங்க. அவங்க சொல்கிறத கேட்டுட்டு வரீங்க. ஐயோ இவ்வளோ நடந்திருக்குதா எனக்கு தெரியாதண்ணா. நீ ஜேர்னலிஸ்டாக இருக்கவே லாய்க்கு இல்லாதவன். ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி பப்ளிக் டொமைனில் இருக்குது. நீ சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது இல்லை, அதை பற்றி நீ கேட்டியா? ஒன்றும் இல்லைங்க, சட்டம் ஒழுங்கை பற்றி எனக்கு ஒரு பார்வை இருக்கும், உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும். திமுக காரனை கேட்டால் ஜெயலலிதா பேரில் எடப்பாடி பேரில் நடந்து எடுத்து லிஸ்ட் பண்ணுவாங்க. இவங்களை கேட்டால் கருணாநிதி பேரிலையும் ஸ்டாலின் பேரில் நடந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. ரெண்டையும் ஒதுக்கிடுவோம். எத்தனை நீதிமன்ற கண்டனங்களை இந்த கவர்மெண்ட் வாங்கியிருக்குது, அதுதான் அளவுகோல். ஹைகோர்ட் ஸ்ட்ரிக்சர்ஸ் எவ்வளோ தூரம் இந்த கவர்மெண்ட், அது அளவுகோல் வச்சு கேளு கவர்மெண்ட்டை. போலீஸ் கஸ்டடியில் இருக்கவங்களை என்கவுண்டர் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ ஆபத்தான போக்குன்னு கோர்ட்டு சொல்லுது. அப்போ இதேமே நீங்கள் 4 வருஷம் முடிஞ்சு 5ஆவது வருஷத்தில் கவர்மெண்ட் போகும்போது இவை தான் விமர்சிக்கப்பட வேண்டிய, விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். இதை அதிகமே நீங்கள் கேட்கலன்னா அப்புறம் நீங்கள் என்னத்துக்கு ஜேர்னலிஸ்ட்டு? கூடி கலையக்கூடிய கூட்டம் தான் நீங்கள். அவங்க சொல்கிறத கேட்டுட்டு கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு கொடுக்குற கிஃப்ட்டை வாங்கிட்டு வரக்கூடியது. இதை எப்படி ஒரு அரசாங்கம் பெருமையாக எடுத்துக்க முடியும்? ஆகவே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பொள்ளாச்சி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் நிலை கொண்டு நம்மளால் சாதிக்க முடியுன்றதுக்கான ஒரு அதாவது மீண்டும் இந்திய நீதித்துறையின் மீதான நம்பிக்கை ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளுக்கு இது பாடம். அன்றைக்கு இந்த பிரச்சனையை திமுக கையில் எடுத்த மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இந்த அரசு செய்யக்கூடிய தவறுகளில், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நடுத்தரவு கொண்டு போகணும், பேசணும். மீடியாவுக்கு புத்தி வேணும். அதாவது அன்னைக்கு திமுக கையில் எடுக்கும்போது அதுக்கு இந்த பிரச்சனைக்கு உறுதுணையாக இருந்த மீடியா நிரந்தர எதிர்க்கட்சி மீடியா தான். இன்னைக்கு கையது கொண்டு மெய்யது பொத்தி திமுக காலடியில் வாலாட்டிக்கிட்டு உட்காந்துருக்குல்ல, இந்த மீடியாவும் இதுலேருந்து புத்தி வரணும். மீடியாவுக்கு பாடம் கற்றுக்கணும். நீங்கள் உங்கள் கடமையை ஒழுங்காக செஞ்சீங்கன்னா நீதியை நிலைநாட்ட முடியும். இது முக்கியமான பாயிண்ட். நீதி நிலைநாட்டப்படுவதற்கு மீடியாவுக்கும் ஒரு ரோல் இருக்குது. நீங்கள் அந்த கடமையை தவறுனீங்கன்னா கண்டிப்பாக வரலாறு உங்களை மன்னிக்க. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இதில் மிக முக்கியமாக கருதப்படுவது அந்த பெண்களுடைய அந்த சாட்சி தான். யாருமே பிறல் சாட்சி இதில் சொல்லலை, எல்லாருமே அவங்களோட சாட்சியை கொடுத்துருக்காங்க. வாக்குமூலமாகவும் மின்னணு தகவல்களாகவுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இந்த பெண்களுடைய அந்த இதை எப்படி பார்க்குறீங்க? பாராட்டக்கூடிய பெண்கள், சல்யூட். ஏன்னா பயந்து விலகி நடுங்கி, ஏன்னா ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கும். நமக்கு எதுக்கு வம்புன்னு குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் பெற்றவங்களோ கூட பிறந்தவங்களோ அவங்கள ப்ரெஷர் பண்ணுவாங்க, அழுத்தம் கொடுப்பாங்க. அதை மீறி நீதி நிலைநாட்டப்படுவதற்காக அந்த பெண்கள் சட்டத்தின் முன்னால் நின்று சிபிஐ விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து நீதிபதி முன்னால் தெளிவாக சாட்சியம் அளித்ததற்காக அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள். பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு உத்வேகமாக இருக்க வேண்டும். சட்டப்படி உங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய எந்த துன்பங்களுக்கும் நீங்கள் தீர்வு காண முடியும். இந்திய நீதித்துறையை நம்புங்கள் என்பதை அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.